கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர் என்றார். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர். அல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சிலுவையின் அன்பு இந்த நாளிலே நமக்காக எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், சிலுவையின் இரத்தம், சிலுவையிலே சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தம் என்னை தீர்க்க ஆயுசாய் வாழ வைக்க சிந்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் நாட்களை பரிபூரணப்படுத்த அவர் இரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நான் எப்போவுமே சொல்கிறது வழக்கம், நீங்கள் பரிபூரணம், தீர்க்காயுசு, நித்திய ஜீவன், இதையெல்லாம் நம்மை இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காக. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. ஆனால் எதுவும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. அது புரிந்திருக்கீங்களா? அதில் தெளிவாக இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நம்ம பெறுகிற எந்த ஆசீர்வாதமும் நிரந்தரமானது அல்ல. நம்ம நிரந்தரமாக கொண்டுட்டு போகிறதும் இல்லை. அது தற்காலிகமாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட தற்காலிகமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. மனிதனே, ஆண்டவர் மனிதனை குறித்து சொல்கிறாரு, அவனுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குதான்? மறைந்து போகிற புகைக்கும் இன்று இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கும் என்ன செய்கிறது? ஒப்பா. இந்த வாழ்க்கையுடைய காரியங்கள், இந்த வாழ்க்கையில், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான ஈவுகள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இங்கே பேசுகிற வார்த்தை என்னென்னா, தீர்க்க ஆயுசு, நித்திய ஜீவனை குறித்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். எனக்கு என்ன, எது நித்திய ஜீவன் அப்படின்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேனானால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு தீர்க்க ஆயுசு உண்டு. அல்லேலூயா. தீர்க்க ஆயுசு இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளவு நாட்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் அப்படின்னா நான் ஆண்டவருக்குள்ளே எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன் என்பது தான் என்னுடைய நாட்களாக என்ன செய்கிறது? கணிக்கப்படுது. சிலுவை மரணத்தில் பக்கத்தில் இருந்த கல்லன் எவ்வளவு நேரம் கிறிஸ்தவனாக இருந்தான்? எவ்வளவு நேரம் அவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, நீர் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதே நினைத்து கொள்ளும் அப்படின்னு என்ன செய்கிறான்? சொல்கிறான். அப்படி சொல்லி அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் இருக்குமா? ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? அவனை கர்த்தரிடத்தில் பேசி அவ்வளவுதான், அவ்வளோ நேரம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. அவன் தீர்க்காயுசை பெற்றவன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? நான் வாழ்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறது தீர்க்க ஆயுசு இல்லை. நான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக இருப்பேன்னா, ஓ, என்னை ஆண்டவர் தீர்க்க ஆயுசுக்கு நேரம் என்ன செய்கிறார்? கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம். ஆமென். இந்த சிலுவையின் இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? எனக்கு ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் கொடுப்பதற்காக. சிலுவையிலே கர்த்தர் எதற்காக மொத்த இரத்தத்தையும் சிந்தினார்னா, என்னுடைய ஜனங்கள் எல்லாரும், என் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? என் அண்டையில் வந்து சேரணும். அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த 10 பிள்ளையும் நல்லா இருக்கணும் தான் என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. ஒரு பெற்றோருக்கு 10, 12, 15 எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க?
அப்படி தான் நடத்துவாங்க. ஒரே போல் ஆசீர்வதிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் என்ன செய்யணும், மேலே வரணும். இப்படித்தான் எல்லா பெற்றோர் நினைப்பாங்க. சாதாரண ஒரு 5-6 பெற்றோர் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர், இல்லை ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தம் பிள்ளை என்ன செய்யணும், மேலே வரணும். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைங்கள்லாம் என்னிடத்தில் வரணும், அதற்கு நான் என்னுடைய ஜீவனையே என்ன செய்கிறேன், பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்கள், யோவான் 10:10 இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நடி சொல்வோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுக்கு, என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாக மாத்திரம் அல்ல, அது பரிபூரணப்படவும் வந்தேன். அடுத்து நீங்க அதே அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. யாராவது ஒருவனுக்காக ஜீவனை கொடுக்கிறார்னா அதுதான் அவருடைய அன்பின் உச்சம். அதுக்கு மேலே ஒன்றும் என்ன செய்யலை, வெளிப்படையாக காண்பிப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிறேன், என் ஆடுகளை நான் அவ்வளவாய் நேசிக்கிறேன், என் ஆடுகள் மீது அவ்வளவாய் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆடுகளுக்காக தீர்க்க ஆயுசை, இந்த ஆடுகளுக்கு ஜீவனை, இந்த ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்க்கையை, ஒரு நித்திய ஜீவனை, தீர்க்க ஆயுசை கொடுக்கும்படியாய் கர்த்தர் சிலுவையில் எனக்காய் பலியானார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் தீர்க்காயுசு இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கா அப்படி பற்றி டவுட் இருக்கா? அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதியை பார்த்து ஒருவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது, ஆனாலும் என் வேலைக்காரனுக்காக என்ன செய்கிறேன், நான் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அவர் என்ன செய்வார், அதை என் வாழ்க்கையில் செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு எது நன்மை கிடைத்தாலும் அது கர்த்தரால் கிடைத்தது. ஏதாவது ஒன்றை என்னிடத்திலிருந்து எடுபட்டு போனாலும் கர்த்தர் எனக்கு அதை என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், ஆமாம், அனுமதிக்கிறார். அது போகிறதுக்கு அனுமதிக்கிறார், அது இருப்பதுக்கு என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் சுகம் இருக்கிறதோ இல்லையோ, நன்மை இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, புகழ் இருக்குதோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தரோடு இருக்கணும். ஆமென். நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். எனக்கு கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பது தான் முக்கியம். என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது தான் எனக்கு என்னது முக்கியம். தாவீது தான் சொல்கிறாரு, எங்கே போனாலும் உங்கள் ஆலயம் வாசப்பட என்ன செய்வேன், வந்துவேன், அங்கே வந்து தங்கிடுவேன். ஆண்டவரே, 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருக்கிறதை பார்க்கல, உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு நாள் நல்லது, அந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை நிறைவை பெற்றது போல் என்ன செய்கிறது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வாங்கல் போர்வோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆலயத்துக்கு அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். நீங்கள் மகிழ்ச்சியாக வந்தீங்கன்னா உங்களை மகிழ்ச்சியாக அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு பாருங்களேன். உங்களை எப்படிலாம் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு தான் செய்கிறாரு. பிளான் போட்டு மேப் போட்டுலாம் யோசிக்கிறார். இவன் இங்கே போகிறான், இப்போ என்னத்துக்கு என்ன செய்வான், திரும்பி கண்டிப்பாக இங்கே வருவான், வரும்போது இதெல்லாம் செய்யணும், பசியாக இருப்பான், மீன் சுட்டு வைக்கணும் அப்படி என்ன செய்வார், போகிறது எங்கே, நான் ஊழியத்தை விட்டு எங்கே போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன். வலையெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிட்டார் பேதுரு, போயிட்டார். ஆசா நீ போனால் எங்கே தான் வரணும், கரைக்கு வந்து தான் ஆகணும். வரும்போது கொஞ்சம் பசியாக இருப்ப, உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை என்ன செய்வேன், கவனிக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் ஒரு வேளை அவளை விட்டு தூரம் போனால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வருவன் என்பது எனக்கு நல்லா தெரியும். இளையகுமாரன் திரும்பி வருகிறான், தகப்பன் கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை அணைத்து கொள்கிறான். ஏன்னா தகப்பனுக்கு தெரியும், இவன் போனால் கண்டிப்பாக வருவான். ஏன், சம்பாதிக்க தெரியாது, என்ன செய்வான், திரும்பி வருவான்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நித்திய ஜீவனை, தீர்க்க ஆயுசை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நித்தியமாய் வாழ்வதற்கான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சில வசனங்களை நம்ம வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, கவனிங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியா என்ன செய்தான்? உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தமது சந்ததியை கண்டு. போதும், கவனிங்க, யார் அந்த சந்ததி? சொல்லுங்க, நான் தான் அந்த சந்ததி. அல்லேலூயா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயிட்டார். யாரு? பிதா அவரை நொறுக்க சித்தமாயிட்டார். கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாயிட்டார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அவர் தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, அவர் மேலே காரி துப்புறாங்க, அவரை பாடுகளுக்குள்ள உட்படுத்திட்டார். இப்போ கிறிஸ்துவுடைய ஆத்துமா என்ன செய்தா? குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிற போது அவர் என்ன செய்கிறாராம்? தன் சந்ததியை கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு புரியல. அவர் உங்களையும் என்னையும் எப்போ பார்த்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, உலக தோற்றம் முன்னமே உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்க்குற, நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அழகாக இருக்குதா, அழகா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் ஷேஃப்லாம் சரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அவர் உலக தோற்றம் முன்னமே என்ன செஞ்சிட்டாரா? அறிந்துட்டார். அல்லேலூயா. சாலமோன்னு ஒருத்தன் என்ன செய்வான்? பிறப்பா இங்கே நிற்பான்றது அவருக்கு எப்போவோ என்ன செய்யும்? தெரியும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் எப்போவோ என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டார். ஆமென். இங்கே வேதம் சொல்லுது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கும்போது உங்களையும் என்னையும் கண்டாரா? அல்லேலூயா. என்னை எப்போ பார்த்தாரு? அவர் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறார் சிலுவையில் அடிப்பதற்கு. அதுக்கு முன்பதாக அவர் சந்ததியாகி என்னை என்ன செய்தாரா? கண்டார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் சொல்கிறாரு, முடிந்தது. எல்லாம் என்ன முடிந்துச்சு? எனக்குன்னு அவர் என்னெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாரோ எல்லாத்தையும் சேர்த்து நிறைவாக்கி முடித்து விட்டார். அல்லேலூயா. சிலுவையில் எனக்கா எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லும் பொழுது என்னை கண்டு, சந்ததியாகிய என்னை கண்டு அவர் சொல்கிறாரு, மகனே, மகளே, உனக்காக சகலத்தையும் நான் சேர்த்து வைத்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. இனி நீ தரித்திரன் அல்ல. இனி நீ உலகத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை என்ன செய்ய முடியாது, யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. எப்போவுமே நான் சொல்லும்போது, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் உலகத்தை, உங்களை இருக்கிற வாழ்க்கையை, சூழ்நிலையை மறந்துடுங்க. நான் அதை பற்றி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அதிகமாக பேச மாட்டேன். பேசுவேன், அதிகமாக என்ன செய்ய மாட்டேன். உங்களை இங்கேருந்து பரலோகத்துக்கு கூட்டு போகிறது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தில் ஒரு கூட்ட ஆத்மாவாக கொடுக்கப்பட்ட சபை பரிசுத்தமாக என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. நான் உங்களை இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறது, அதில் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கொடுக்கறது நல்லது. அது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் பூமியில் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டியவைகள் தான். ஆனால் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் ஆகாதிருங்கள்ன்றது. அல்லேலூயா. என்ன ஆகாதிருங்கள்? அல்லேலூயா. ஆனால் சில இடங்களில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்னு சொல்லுது. ஆமென். அப்போ நீங்கள் வேதத்தை முழுதும் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் பேலன்ஸ்டாக நிற்கும். ஈக்குவல் குறி தெரியுமா? சமக்குறி. அதுனா சமமாக நிற்கும். அப்படி ஐஸ்வர்யவான் ரொம்பவும் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. ரொம்ப அதிகமாக என்ன செய்ய ஆசைப்படவும் கூடாது. ஒரே ஈக்குவலாக, இந்த தண்டவாளம் மாதிரி என்ன செய்யணும்? ரெண்டு சைடும் ஒரே சமமாக இருக்கும். அதிகமாச்சு பிசாசு என்ன செஞ்சிருவான்? குட்டையை கலப்ப
ஆமாம், ஆரம்பிச்சிடுறான். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? வேறாக இருக்குது. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உண்மைக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, என்னுடைய முக்கிய ஆசீர்வாதமே மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆமென். இது நிழலோட்டமான வாழ்க்கை, இது நிஜமான வாழ்க்கை இல்லை. ஆமென். நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்லை? இப்போ நீங்கள் நானும் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். இந்த பூமி தான் என்னது? அந்த கேம். இதில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா இல்லை பாவத்தோடு கலந்து வாழ போகிறோமா? இது ரெண்டு தான் நமக்கும் இருக்கும். நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற போராட்டம். நான் உலகம் என்ன செய்யுது? உலகத்துக்குள்ளே இழுக்குது. ஆண்டவர் அவருக்குள்ளே என்ன செய்கிறார்? என்ன பரிசுத்தத்துக்குள்ளே இழுக்கிறார். இப்போ நான் மதில் மேல் பூனையாக இருக்கிறேன். இப்போ இந்த பக்கம் போக போகிறேன்னா இந்த பக்கம் போக போகிறேன்னா, இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க போகிறேன்னா விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்க போகிறேன்னா, வேதம் சொல்லுது பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமும் ஆனது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் நரகத்துக்கு போகிற வாசல் வழி விசாலமும், நான் சொல்கிறேன்ல, சேரட் குதிரை வண்டி போட்டு என்ன செய்யலாம்? கால் மேலே கால் போட்டு நம்ம வாட்டுக்கு போகலாம். ஏன்னா அவ்வளோ விசாலமாக இருக்கும். எவ்வளோ பேர் போனாலும் என்ன செய்யலாம்? தாராளமாக போகிற வாசல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் என்பதை நாம் தான் என்ன செய்ய போகிறோம்? முடிவெடுக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையிலே ரத்தம் சிந்தி உனக்கு நித்திய ஜீவனை என்ன செஞ்சுருக்கிறேன்? இந்த இடுக்கமான வாசல் வழியாக வச்சுருக்கிறேன். அந்த வாசலை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு அந்த வாசல் தெரியும். ஆமென். என் சந்ததிக்கு அந்த வாசல் தெரியும். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனத்துக்கு அந்த வாசல் தெரியும். அல்லேலூயா. தெரிய போய் தான் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம வேலையை பார்த்து நம்ம வேலை என்ன செஞ்சுருப்போம்? போயிருப்போம். நீங்கள் கிறிஸ்துவினுடைய சந்ததியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது உங்களை என்ன செய்கிறாராம் பார்த்தார். எல்லாரும் அடித்து அவருடைய காரியங்கள் எல்லாம் கீழ் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அவர் சிலுவையில் அடிக்க கொண்டு போக போகிறாங்க. இப்போ இவ்வளவு காரியங்கள் நடக்குது. கர்த்தர் அவர் நொறுக்க சித்தமாயிட்டார். இவ்வளவு காரியங்கள் நடக்குது. ஆனால் கிறிஸ்து என்ன செஞ்சாரா? அவர் சந்ததியாகி உங்களை என்னையும் நேசித்து அப்போது யோசித்து உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். சிலுவையின் அன்பு என்னை யோசித்து என்னை நினைத்து சிலுவையில் எனக்காய் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்துச்சா? அல்லேலூயா. நீங்களும் நானும் இருளில் இருக்கிறோமா வெளிச்சத்தில் இருக்கிறோமா? எதில் இருக்கிறோம்? வெளிச்சத்தில். சொல்லுங்க, வெளிச்சத்தில் இருக்கிறேன். நான் இருளுக்குள்ளே இல்லை. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே ஒளியா இருந்தது. இப்போ அந்த ஜீவன் எனக்குள்ள என்ன செய்கிறது? வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மரித்து எழுந்து தன் சீஷர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அவர் பரமேறி சென்று அவர் சொல்றாரு, நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் தான் யார்? பரிசுத்த ஆவியான். அவர் எங்கே இருக்கிறார்? இதுவரைக்கும் அவர் பழைய ஏற்பாட்டில் வந்து போகிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து போய் நான் அனுப்புவேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறார்னா என்னோடு கூட தங்கி இருக்கிறார். அவர் வெளிச்சம், அவர் ஒளியானவர். அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ எனக்குள்ளே இருக்கிறார். அப்போது அந்த நான் சொல்லணும், நான் வெளிச்சத்தில் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். இந்த நித்திய ஜீவனுக்கு நேரான வெளிச்சத்தில் என்ன செய்கிறது? என்னை அவருடைய ஆவியானவர் நடத்துகிறார். அந்த வெளிச்சம் என்னை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நான் சிலுவைக்கு நேராக என்ன செய்கிறேன்? நடத்தப்படுகிறேன். சிலுவையின் அன்புக்கு நேராக நடத்தப்படுகிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் என் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கு அநேக பள்ளங்கள், அநேக இருள்கள் சூழ்ந்து கொள்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு,
என்னை அந்த எல்லா இருளுக்கும் அந்த எல்லா பள்ளத்துக்கும் விடுவித்து நடத்த, பாதுகாத்து நடத்த, தப்பித்துக்கொள்ள வழிகாட்ட என்னோடு கூட வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க நடக்கிறாங்க. பகலில் மேகஸ்தம்பமா, இரவில். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் நைட் ஆனால் லைட் லேம்ப் போடுறீங்களா? 0 வாட்ஸ் பல்பு. நல்லா கவனிங்க, 0 வாட்ஸ் பல்பு எரியாது. நீங்கள் வீட்டில் போடுற பல்போடைய, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு குண்டு பல்ப் போடுவோம், அது பேர் 15 வாட்ஸ். அல்லேலூயா. எத்தனை வாட்ஸு? ஆமாம், இப்போ நம்ம 4 வாட்ஸு 3 வாட்ஸுக்கெலாம் என்ன செஞ்சிருச்சு, பல்ப் வந்துருச்சு. அப்போ அந்த நைட் லேம்புடைய வாட்ஸ் எத்தனை? 15 வாட்ஸ், 15 வாட்ஸ் அந்த பல்பு லைட்டுடைய பவர். இப்போது நான் யோசித்து பார்த்தேன், 40 லட்சம் பேர் வனாந்திரத்தில் எங்கே போய் லைட் போடுவான்? ஆண்டவர் சொல்கிறாரு, நைட்டு அக்கினி ஸ்தம்பமாக. நம்ம கங்கு இருக்குல்ல, பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அந்த பிரியாணி சமைச்சிட்டு அந்த கங்கு இருக்கு, அதில் விறகடுப்பில் எரிச்சாங்கன்னா அந்த கங்கு எடுத்து அந்த தட்டு மேலே போடுவாங்க. அப்போ அந்த அந்த கதன்னு எரியும் பாருங்களேன், அதுதான் அக்கினி தழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அக்கினி தழல். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி மேலே என்ன செய்தான், அக்கினி ஸ்தம்பம் நிற்குது. சின்னதாக இருந்தால் தழல், தூண் மாதிரி பெருசாக இருந்தால் ஸ்தம்பம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷமும் வனாந்திரத்தில் குளிரில் நடுங்கி செத்துடக்கூடாதுன்னு ஸ்தம்பம் நின்றுச்சாங்க. ஸ்தம்பம். அல்லேலூயா. பிரமிப்பார். யோசித்து பார்க்கவே பிரமிப்பார். 40 லட்சம். நீங்கள் என்ன மிஞ்சி போனால் 100 பேர் இருப்போமா? நமக்கே எத்தனை லைட் போட வேண்டியிருக்கு பாருங்க. அல்லேலூயா. நைட்டு பசங்க லைட்டு இங்கே படுக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லைட்டாக என்ன செய்யுது? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தன் கூடாரத்துக்குள்ள வரைக்கும் ஒரு நைட் லேம்ப் போட முடியாது. மொத்த ஜனத்துக்குமே ஆண்டவர் லைட் லேம்ப் போடுறாரு. அக்கினி ஸ்தம்பம். ஒரு 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 லைட்டாக ஒரு வெளிச்சம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். வழி லைட்டாக தெரியும் நைட்டு. அல்லேலூயா. குளிராது, கதன்னு இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தவளைக்கா கதை அடே என்ன ஏன் ஆனந்தம், என்ன ஏன் ஆனந்தம். என்ன செய்கிறான்? வருஷம் 365 நாள் என்னது தான் நைட்டு, என்ன ஏன் ஆனந்தம் தான். எப்படி நடத்தினார் ஆண்டவர்? இப்போ அதே தேவன் உங்களுக்கு என்னையும் பார்த்து சொல்கிறாரு, அப்படித்தான் நான் உங்களுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறேன், அதே போல் தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். 40 வருஷம் நம்ம எங்கே நோக்கி, என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னு என்ன செய்யலை தெரியலன மாதிரி, நம்ம அவங்க எதை நோக்கி பயணமாக போகிறன்றதே ஒரு ஒரு யோசனையாக என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் நடக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தத்தோடு தான் என்ன செய்கிற, பயணப்படுகிறேன். ஏன்னா மோசையுடைய ஜெபம் அது, உம்முடைய சித்தம் இல்லாமல் என்னை இந்த இடத்துலேருந்து நடத்தாதிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஜெபம் 40 லட்சம் பேர் என்ன செய்யுது, நடத்துது. அல்லேலூயா. நீங்கள் கணவன் மனைவியாக இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் இன்னும் 400 வருஷம் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யும், நடத்தும். ஆமென். நடத்துமா? நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கையில் வைச்சிருக்கிற வேதத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாக அதை நேசித்து அதை கனம் பண்ணினீங்கன்னா, அதன்படி உங்களை நடக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இது நிமித்தம் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்கள் வேதங்களை கையில் கொடுத்துக்கப்பட்ட வேதத்தை நேசிங்க, தினந்தோறும் வாசிங்க. இதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இதனால தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழி இதில் தான் ஆண்டவர் போதிக்கிறார். நான் எதில் நடக்கணும் ஆண்டவரே? நீதிமொழிகள் எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய வழி அத்தனையும் உள்ளே போட்டிருக்கிறார். அத்தனையும் 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நீதிமொழியில் இல்லாத பதிலே இல்லை, வேதத்தில் இல்லாத பதிலே இல்லை. ஆண்டவர் அநேக விடைகளை நமக்கென்று என்ன செய்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக வழிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக ஞானத்தை, அநேக பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறார். அனதீசியான்ற ஒரு மயக்க மருந்த வேதத்தின் மூலமாக தான் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார். இப்போ உங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது
என்ன போடுறாங்க? மயக்க மருந்து போடுறாங்க. அது வேதத்தில் இருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? அல்லேலூயா. ஆதாமை ஆண்டவர் அயர்ந்த நித்திரை உண்டாக்கினார், அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்தார், அதை பெண்ணாக வரித்தார். அப்போ அது வரைக்கும் என்ன செய்கிறான்? தூங்குறான், வழி இல்லாமல். இதை ஒருத்தர் யோசித்து, இதை ஒருத்தர் நினச்சி, அப்போ இப்படி ஒரு மருந்து என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும்னு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் ஞானம் கொடுக்க அது ஒரு மருந்தாக என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லா ஞானமும் எல்லா தேவைகளுக்கான பதிலும் என்ன செய்கிறது? வேதத்தில் இருக்கிறது. இதை நம்ம வாசித்தா, இதை கனம் பண்ணினா, இதில் நம்ம உண்மையாக இதை நம்ம நேசித்து அதை வாசித்தோம் அப்படின்னா என்னோடு கூட பேசும், நடக்க வேண்டிய வழியை காட்டும். வேதம் சொல்லுகிறது 119, 105 உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் வசனம் தான் என்னை நடத்தணும் ஆண்டவரே. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அந்த வசனம் உங்களை சிலுவைக்கு நேராய், சிலுவையின் அன்புக்கு நேராய், கர்த்தருடைய நல்வழிக்கு நேராய் நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. பிலிப்பியர் 1:21 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன், நான் பெற்றிருக்கிற ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். 1 யோவான் 5:12 வாசித்து முடிக்கிறான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன், இயேசு கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அறிக்கை செய்கிறீங்க? நான் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஜீவன் இல்லாமையா இருக்காங்க? ஜீவன் இல்லாமையா இருக்காங்க? ஜீவனோடு தான் இருக்காங்க. அவங்களும் நடமாடுறாங்க, வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பம், குழந்தை, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஜீவன் இருக்குல்ல. ஆண்டவர் அப்போ இங்கே என்ன ஜீவனை சொல்கிறாரு? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன்னா அவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிற நித்திய ஜீவனுக்கு உண்டான வழி, வாசல் எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் மறுரூபமாகி எங்கே போகணும்? நித்திய ஜீவனுக்கு நேராக போகணும். ஆமென். அதற்கு வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். முதலாவது சொன்னேன், அவர் என்னை, அவருடைய கண்கள் என்னை நான் உருவாகும் முன்னவே என்ன செஞ்சிருச்சு? கண்டுருச்சு. அவருடைய சந்ததியை என்ன செஞ்சாராம்? கண்டு. அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை கண்டார். என்னை கண்டு என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும்படியாய் அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து தந்த ஜீவன் என் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் எனக்காய் கொடுத்த ஜீவன் அது எனக்கு நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் என் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு கொடுத்த இந்த வேதாகமத்துக்குள்ளே, இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்கே இருக்குது? நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேதாகமத்தில் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. ஆவியானவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வார்த்தையாய் உங்களுடைய வேதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க காந்தகம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வச்சா என்ன செஞ்சிடும்? ஒட்டிக்கும். இதில் இருக்கிற ஜீவனும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனும் நீங்கள் வாசிக்கும் போது அப்படியே உங்களோடு கூட இடைப்படும். அல்லேலூயா. உங்களோடு கூட பேசும். நீங்கள் பேச பேச உங்களுக்கு விடை கிடைக்கும். ஆமென். பைபிள் காலேஜில் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே, எல்லாம் ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியக்காரன்றாங்க. இப்போது சங்கீதத்தை ஒரு இடத்துல வாசிக்கிறேன், என் இருதயம் குழம்பி அலைகிறது அப்படின்னு சங்கீதக்காரன் ஒரு 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 அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? அப்படியே எழுதி வச்சுன்னா எதாச்சியாக வாசிக்கிறேன், என் மனசில் இருக்கிற அத்தனை கேள்வியும் அப்படியே என்ன செய்யுது? தாவீதுடைய ஜெபமாக வருது. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் எங்கே இருக்க போகிறேன், எனக்கு என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியல ஆண்டவரே, ஒரே இருட்டாக இருக்குதே அப்படின்னு வாசிக்கும்போது வசனம் என்னோடு கூட என்ன செய்யுது? பேசுது. அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறீங்களா? தேவையில் இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை திறந்த வண்ணமாக வேதத்தை திறங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்.
உங்களை நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார். அவர் சொல்கிறார், நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்கள் இருக்கிறபடியினால ஒருவனும் உனக்கு விரோதமாய் கை போடுவதில்லை, உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை என்ன செய்கிறான், தொடுகிறான், நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், ஏன்னா என் ஜீவன் உனக்குள்ள. அல்லேலூயா.